நெக்ஸ்ட்டுப்பா செகண்ட் எக்ஸசைஸ் அதாவது 9.2 வந்து என்னன்னா லிமிட் ஃபார்முலா டு எவாலுவேட் இன்டர்வல் ஆஃப் a to b f of x dx. அது ஃபஸ்ட் எக்ஸைல் வந்து இதே இன்டர்வல் ஆஃப் a to b f of x dx சம் ஆஃப்னு சொல்லி ரீமன் இன்டர்வல் பார்த்தோம். இதில் வந்து லிமிட் ஃபார்முலா பார் எவாலுவேட் அதே a to b f of x dxஐ எப்படி லிமிட் ஃபார்முலா யூஸ் பண்ணி எவாலுவேட் பண்ணுறது இன்டகிரேட் பண்ணாமல். ஃபார்முலா பாருங்கள், இன்டர்வல் ஆஃப் a to b f of x dx ஈக்குவல் டு லிமிட் n tends to infinity. இது ஃபார்முலா. Integral of a to b f of x dx is equal to limit n tends to infinity b minus a divided by n summation of r is equal to 1 to n f of a plus b minus a into r by n தான் formula. Limit n tends to infinity b minus a divided by n into summation of r is equal to 1 to n f of a plus b minus a into r by n f of a plus b minus a into r by n. இது a to b போல் 0 to 1 இருந்துச்சு அப்படின்னா லிமிட் n tends to infinity. அப்போ அதாவது ஏக்கு 0 பிக்கு 1 போட்டிங்கன்னா இந்த b மைனஸ் எடுப்பு n வந்து 1 by n ஆயிரும். சம்மேஷன் ஆஃப் r is equal to 1 to n. ஓகேவா? இந்த ஏபிக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா f of r by n வந்துடுமா? அதுதானே. நம்ம ஏக்கு வந்து 0 போட்டிங்கன்னா பிக்கு வந்து 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி f of r by n வந்துடும். ஓகேவா? 1 minus 0 1, ஸோ 1 into r by n r by n f of r by n 0 to 1 இருந்தால் அப்போ integral of 0 to 1 f of x dx equal to limit n tends to infinity 1 by n into integral of summation of r is equal to 1 to n f of r by n. ஓகேவா? இப்போ பாருங்கள், இதில் நீங்கள் எக்ஸசைஸ் 9.2ல் ஃபஸ்ட்டு சம் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சம்மில் 2 இருக்குப்பா. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து எவாலுவேட் த இன்டகிரல்ஸ் ஆஸ் த லிமிட் ஆஃப் சம்ஸு இன்டர்வல் ஆஃப் 0 to 1 5x plus 4 into dxக்கு வேல்யூ கேட்குறாங்க. இன்டர்வல் ஆஃப் 0 to 1 5x plus 4 into dx எவாலுவேட் த இன்டகிரல்ஸ் ஆஸ் தி என்னது லிமிட் ஆஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணி. இப்போ இன்டர்வல் ஆஃப் 0 to 1 5x plus 4 into dx equal to லிமிட் ஃபார்முலா என்ன? லிமிட் n tends to infinity 1 by n integral of r to 1 r is equal to 1 to n 5r divided by n plus 4. இதுக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். 0 to 1 f of x dx அந்த லிமிட் n tends to infinity 1 by n into summation of r is equal to 1 to n f of r by n. f of r by n மீனிங் என்ன? f of x இல்லை எக்ஸுக்கு பதிலாக r by n போடுங்க. f of x உள்ள எக்ஸுக்கு பதிலாக r by n. அப்போ எக்ஸுக்கு பதிலாக r by 1 5r divided by n plus 4 ஆயிருமா? அப்போ 1 by n இன்ட்டு இப்போ இந்த சம்மேஷன் வந்து உள்ளார மல்டி பண்ணிங்க. அப்போ 2 சம்மேஷன் வருமா? அப்போ சம்மேஷன் ஆஃப் r is equal to 1 to n 5r divided by n ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் r is equal to 1 to n 4 ஆயிருமா? ஓகேவா? அடுத்தபடியாக இந்த 5 by n இருக்குல்ல, 5 by n இஸ் கான்ஸ்டன்ட்டு வெளில எடுத்துருங்க. 5 by n இன்ட்டு சம்மேஷன் ஆஃப் r is equal to 1 to n r. இதில் 4 எழுதுனா 4 இன்ட்டு சம்மேஷன் ஆஃப் r is equal to 1 to n 1. அடுத்து இந்த ஃபார்முலா பாருங்கள். சம்மேஷன் ஆஃப் n அப்படின்னா n into n plus 1 divided by 2 ஃபார்முலா. ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். அடுத்த ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸில் ஸ்கொயர். சம்மேஷன் ஆஃப் n ஸ்கொயர் வந்தால் n into n plus 1 2n plus 1 divided by 6 போடணும். சம்மேஷன் ஆஃப் n கியூப்னா n into n plus 1 divided by 2 தான் ஹோல் ஸ்கொயர் போடணும். சம்மேஷன் ஆஃப் 1 அப்படின்னா ஆன்சர் தரேன் n. ஓகேவா? சரி, இப்போ 1 by n 5 by n உடையது. அப்போ சம்மேஷன் ஆஃப் r is equal to 1 to n 6 4 இன்ட்டு சம்மேஷன் ஆஃப் 1 ஆன்சர் n போட்டுக்கலாமா? அது மாதிரி சம்மேஷன் ஆஃப் ஆறுங்கிறது சம்மேஷன் ஆஃப் n. சம்மேஷன் ஆஃப் n ஃபார்ம் என்ன? n into n plus 1 divided by 2வா? அப்போது சம்மேஷன் ஆஃப் n-க்கு n into n plus 1 divided by 2 போட்டுக்கோங்க. ப்ளஸ் 4n போட்டுக்கலாமா? அடுத்தபடியாக இப்போ பாருங்கள், இந்த n கேன்சல் ஆயிரும். அப்போது 5 by 2 into n plus 1 இருக்கும் ப்ளஸ் 4n. அடுத்தபடியாக இந்த n plus 1 இருக்குல்ல, n plus 1ல் ஒரு n காமன் எடுத்திங்கன்னா 1 plus 1 by n ஆயிரும். இங்கே ஆல்ரெடி ஒரு n இருக்குது. அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளார n காமன் எடுத்து n கேன்சல் பண்ணிங்கன்னா 5 by 2 into 1 plus 1 by n இருக்குமா? ப்ளஸ் என்னது 4. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளார இந்த n plus 1ல் ஒரு n காமன் எடுத்திங்கன்னா 1 plus 1 by n ஆயிரும். ப்ளஸ் அடுத்து இங்கே ஒரு n இருக்குது. அந்த n காமன் எடுத்தால் n கேன்சல் ஆயிரும். அப்போ 5 by 2 into 1 plus 1 by n ப்ளஸ் 4. இப்போ n tends to infinity மீனிங் என்ன? n எங்கே இருக்கோ அங்கே இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ பாருங்க 5 by 2 இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் n இருக்குது. 5 by 2 into 1 plus 1 by infinity ப்ளஸ் 4.
1/∞ ஆன்சர் என்ன 0. ஓகேவா? அப்போ 5/2 மட்டும் இருக்கும். அப்போ 5/2 + 4 அப்போ 2 அடிச்சு எடுத்துட்டிங்கன்னா இங்கே 8 ஆயிரும். 5 + 8 வந்து 13. அப்போ 13/2 தான் ஆன்சர். அப்போ இன்டர்வல் ஆஃப் 0 to 1 5x + 4 × dxக்கு ஆன்சர் என்னது 13/2. இதில் ஆன்சர் கரெக்டானு நீங்கள் வந்து வெரிஃபை கூட பண்ணிக்கலாம். பாருங்கள், வெரிஃபை பண்ணுங்கள். இன்டர்வல் ஆஃப் 0 to 1 5x + 4 × dx. ஓகேவா? சரி, இஸ் ஈக்குவல் டு எப்படி இன்டர் பண்ணணும்? 5 இஸ் கான்ஸ்டன்ட்டு, எக்ஸுக்கு இன்டகிரேஷன் வந்து x² / 2 ப்ளஸ் 4க்கு இன்டகிரேஷன் வந்து என்னது 4x. லிமிட் வந்து என்னது 0 to 1. ஓகேவா? இப்போது அப்பர் லிமிட் மைனஸ் என்னது லோயர் லிமிட் போடுங்க. என்ன வரும்? அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா 5/2. அதாவது எக்ஸ் எங்கே இருக்கோ 1 போடுங்க. மைனஸ் லோயர் லிமிட்னா எக்ஸுக்கு வர 0 போடுங்க. அண்ட் லோயர் லிமிட் போடும்போது டோட்டல் எல்லாமே 0 வரும். அப்பர் லிமிட் போடும்போது 5/2 + 4 வருமா? அப்போ 5/2 + 4 அப்போ 2 எல்சியம் எடுத்திங்கன்னா 5 + 8/2 வரும். 30 என்னது 5 + 8 வந்து 13. அப்போ 13/2 ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அடுத்தபடியாக நீங்கள் வந்து செகண்ட் சம் பாருங்களேன். எவாலுவேட் த இன்டெக்ரல்ஸ் as the limit of sums. இன்டெக்ரல் ஆஃப் 1 to 2 4x² - 1 × dx. இப்போ அதே ஃபார்முலா தான்ப்பா. a to b f(x) dx a + b - a என்னது r/n. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். இப்போ இன்டர்வல் ஆஃப் 1 to 2 4x² - 1 dx ஈக்குவல் டு b - a வா? இப்போ ஏக்கு பதிலாக 1 பிக்கு பதிலாக 2 போடுங்க. இப்போ லிமிட் n → ∞ 2 - 1/n சம்மேஷன் r = 1 to n f ஆஃப். அதே ஃபார்முலாவில் ஏக்கு பிக்கு என்னுக்குலாம் வேல்யூ செஞ்சு போடுங்க. 1 + 2 - 1 × r/n தட் இஸ் 1 + r/n வந்துடும். அப்போ 1/n f ஆஃப் 1 + r/n. அப்போ f ஆஃப் 1 + r/n மீனிங் என்னப்பா? f ஆஃப் x உள்ள எக்ஸுக்கு பதிலாக 1 + r/n சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சரி, கொஸ்டின் எப்படி இருக்கு? 4x² - 1 இருக்கேன். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 + r/n போட்டால் 4 × 1 + r/n the whole square மைனஸ் என்னது 1. ஓகேவா? சரி, 1 + r/n the whole square என்ன ஃபார்முலா இருக்குது? a + b the whole square ஃபார்முலா இருக்கா? அப்போ a² + b² + 2ab. அப்போ 4 × 1 + r² n² + 2r/n - 1. இப்போ நீங்கள் 4 கொண்டு நீங்கள் உள்ளார மல்டி பண்ணுங்கள். 4 + 4r² n² + 8r/n - 1 ஆயிருமா? நெக்ஸ்ட்டு அப்போ சம்மேஷன் ஆஃப் இந்த சம்மேஷன் இருக்குல்லப்பா, அந்த சம்மேஷனை கொண்டு ஒவ்வொரு டேமுக்கும் அப்ளை பண்ணுங்கள். அப்போ சம்மேஷன் ஆஃப் r = 1 to n 4/n² இஸ் கான்ஸ்டன்ட்டு. அப்போ சம்மேஷன் ஆஃப் r = 1 to n r² ப்ளஸ் 8/nங்கிறது கான்ஸ்டன்ட்டு. சம்மேஷன் ஆஃப் r மைனஸ் சம்மேஷன் ஆஃப் 1 4 சம்மேஷன் ஆஃப் 4னா அதை அந்த கான்ஸ்டன்ட் இருந்தால் கான்ஸ்டன்ட்டோட என்ன சேர்த்துக்கணும்? அப்போ 4 என்ன 4/n². சம்மேஷன் ஆஃப் r²னா சம்மேஷன் ஆஃப் n² அர்த்தம். சம்மேஷன் ஆஃப் n² ஃபார்ம் என்ன? n × n + 1 2n + 1 / 6 ப்ளஸ் 8/n. சம்மேஷன் ஆஃப் rனா சம்மேஷன் ஆஃப் n அர்த்தம். அப்போ n × n + 1 / 2 சம்மேஷன் ஆஃப் 1ன்னு என்னது n. ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள். இந்த 4n - n தட் இஸ் 3n ஆயிருமா? ஓகேவா? அடுத்தபடியாக இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா n × n + 1 2n + 1 / 6 இருக்குல்லப்பா. இந்த 4க்கும் இந்த 6க்கும் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன வருங்க? 2/3 வருமா? அடுத்து இந்த n + 1 2n + 1 இதில் ஒரு எண்ணை காமன் எடுத்துருங்க. எண்ணை காமனை வெளில எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து n ஆல்ரெடி ஒரு எண் இருக்குது. அப்போது n × n × n n³ ஆயிருமா? n + 1ல் காமனாக n எடுத்தால் 1 + 1/n ஆயிருமா? 2n + 1ல் n காமன் எடுத்தால் 2 + 1/n ஆயிருமா? அப்போது நியூமரேட்டில் n³ இருக்குது, டினாமினேட்டில் n² இருக்குது. கேன்சல் பண்ணால் n வந்துருமா? அப்போ 2n/3 × 1 + 1/n × 2 + 1/n. இப்போ அதே மாதிரி இந்த 2க்கும் இந்த 8க்கும் இந்த 2க்கும் கேன்சல் பண்ணால் மேலே 4 வருமா? அடுத்தபடியாக இந்த n + 1ல் ஒரு n காமன் எடுத்தால் n × n n² ஆயிரும். n²க்கும் n-க்கும் கேன்சல் பண்ணால் ஒரு n மட்டும் இருக்குமா? அடுத்து n + 1ல் ஒரு n காமன் எடுத்தால் 1 + 1/n ஆயிருமா? ஓகேவா? அடுத்தபடியாக இப்போ பாருங்கள், இந்த 1/n இருக்குல்ல, இந்த 1/n வந்து உள்ளார மல்டி பண்ணிங்கன்னா இந்த n கேன்சலு, இந்த n கேன்சலு, இந்த n கேன்சல் ஆயிருமா? அப்போது 3 + 2/3 × 1 + 1/n 2 + 1/n ப்ளஸ் 4 × 1 + 1/n
இப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டியா, மீனிங் என்ன, எங்கெல்லாம் வந்து n இருக்கோ அங்கே இன்ஃபினிட்டி போடுங்க. அப்போ 3 + 2/3 × 1 + 1/infinity ப்ளஸ் 2 + 1/infinity ப்ளஸ் 4 + 4 2 + 1/infinity ப்ளஸ் 4 × 1 + infinity 1/infinityக்கு ஆன்சர் 0வா. அப்போ 3 + 2/3 × 2 ப்ளஸ் 4 அப்போ 2/3 × 2 என்னது 4/3 அப்போ 3 + 4/3 ப்ளஸ் 4 3 எல்சியம் எடுத்தால் இங்கே 9 வந்துருமா 12 வந்துருமா. நியூமரேட்டர் ஆட் பண்ணுங்கள் 25/3. ஓகேவா. ஸோ இன்டெக்ரல் ஆஃப் 1 to 2 4x² - 1 × dx வேல்யூ வந்து என்னது 25/3. இது ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். ஓகேவா. 4x² இன்டெகிரேட் பண்ணுங்கள். 4 × x² இன்டெகிரேஷன் x³ மைனஸ் 1க்கு இன்டெகிரேஷன் வந்து x லிமிட் வந்து அது 1 to 2 போட்டிங்கன்னா இந்த 25/3 வந்து ஆன்சராக வரும். ஓகேவா. தேங்க்யூ.